10 கட்டளைகள். இந்த கட்டளைகள் நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு அப்பால் நம் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக ஆழமாக வெளிப்படுத்துகின்றன. 10 கட்டளைகள் என்பது கட்டுப்பாடல்ல, மீட்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பின் உடன்படிக்கையாகும். 10 கட்டளைகள் தேவனுடைய சித்தத்தை மட்டுமல்ல, அவருடைய பூரணமான குணாதிசயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. 1. எனக்கு முன்பாக வேறு தேவர்கள் இல்லை. இது தேவன் தனியொருவர் மற்றும் சர்வ அதிகாரம் கொண்டவர் என்பதை வலியுறுத்துகிறது. தேவன் ஒருவரே உண்மையான தேவன். அவர் மட்டுமே பிரபஞ்சத்தின் முழுமையான அதிகாரம் கொண்டவர். வேறு எவரும் அவருக்கு சமமானவர்கள் அல்ல. ஆராதனைக்குரிய ஒரே மையப்புள்ளி அவர் மட்டுமே. 2. விக்கிரகங்களை வணங்காதே. இது தேவனை காண முடியாத, சரீர உருவத்தால் வரையறுக்க முடியாத ஆவியானவர் என்று கூறுகிறது. நம்முடைய கற்பனைகள் மூலம் அவருடைய மகத்துவத்தை குறைக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது. அவர் தூய்மையானவர். 3. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. இது அவர் நீதியுள்ளவர் என்று கூறுகிறது. அவருடைய நாமம் அவருடைய குணத்தின் முழுமையை குறிக்கிறது. அவர் நீதியுள்ளவர், எனவே அவருடைய நாமம் மரியாதையுடனும் பயபக்தியுடனும் பேசப்பட வேண்டும். அவர் வீண் வார்த்தைகளை பொறுக்காதவர், எனவே நாம் அவருடைய நாமத்தை பயபக்தியுடன் அணுக வேண்டும். 4. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி. இது தேவன் சிருஷ்டிகர் படைத்தவர் என்பதை இது நினைவூட்டுகிறது. மேலும் அவர் தம் மக்களுக்கு ஒரு ஆராதனை அவசியத்தையும் வேலையிலிருந்து இளைப்பாறுதலையும் கொடுக்கும் இரக்கமுள்ளவர் என்று அறிவிக்கிறது. 5. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. இது தேவன் எல்லா அதிகாரத்தின் ஊற்றாகிய சர்வலோக ராஜா என்று அறிவிக்கிறது. இந்த உறவு தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை உலகுக்கு நிழலாக காட்டுகிறது. அவர் குடும்ப அமைப்பையும் அதிகாரத்தையும் ஏற்படுத்தியவர் என்றும் கூறுகிறது. 6. கொலை செய்யாதே. இது தேவனே ஜீவாதிபதி என்று பறைசாற்றுகிறது. மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் தேவன் வாழ்வின் புனிதத்தன்மைக்கு மதிப்பளிக்கிறார். தேவன் வாழ்வின் ஆதாரம் மற்றும் எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்பவர். மனிதன் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் மனித உயிரை அழிப்பது தேவனுடைய அதிகாரத்தை மீறுவதாகும். 7. விபச்சாரம் செய்யாதே. தேவன் பரிசுத்தமும் தூய்மையுமானவர் என்று கூறுகிறது. அவர் திருமண உறவில் பூரணமான விசுவாசத்தையும் தூய்மையையும் எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர். 8. திருடாதே. இது தேவன் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர், அவர் நீதியுள்ளவர், எனவே மனிதன் நியாயமான உரிமையையும் உடைமையையும் கொண்டிருக்க வேண்டும். திருடுவது அவருடைய நீதியை குறைப்பதாகும். 9. பொய்ச்சாட்சி சொல்லாதே. இது தேவன் சத்தியமாக இருக்கிறார் என்று அறிவிக்கிறது. எனவே அவர் நம்மிடையே உள்ள ஒவ்வொரு உறவிலும் சத்தியத்தையும் நேர்மையையும் எதிர்பார்க்கிறார். அவர் மனிதர்களுக்கிடையே நீதியான உறவுக்கு பொய்க்கும் கபடுக்கும் அப்பாற்பட்ட வெளிப்படையான சத்தியத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார். 10. இச்சியாதே. இது தேவன் தன்னிறை உள்ளவர் என்று அறிவிக்கிறது. 10ஆம் கட்டாய எண்ணங்களில் உள்ள பாவத்தை மையமாக கொண்டிருப்பதால் தேவன் வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தின் உள்நோக்கங்களை அறிபவர் என்பதையும் நம்முடன் எங்கும் இருப்பவர் என்பதையும் காட்டுகிறது. இதன் மூலம் தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை அறிபவரும் நியாயம் தீர்ப்பவரும் என்பது தெளிவாகிறது. 10 கட்டளைகள் நம்மை ரட்சிப்பதில்லை, அவை நம்மை கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துகின்றன. கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் போது அவருடைய பூரணமான கீழ்ப்படிதல் நமக்கு கணக்கிடப்படுகிறது. இன்று நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதால் இந்த கட்டளைகள் நமக்கு ஒரு சுமையாக இல்லாமல் தேவனை நேசிப்பதற்கும் அவருடைய பரிசுத்தத்தை காட்டுவதற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும்.